37 சங்கீதம் 5வது வசனம். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். உன் வழியை நீ கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். அதாவது கர்த்தர் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு காரியத்தில் தடைகள் காரியமே வாய்க்க மாட்டேங்குது. எவ்வளோ முயற்சி பண்ணி பார்க்குறேன், தடையாகி போகிறது. பிள்ளைகளுடைய படிப்பு காரியத்தில் தடை, வியாபார காரியத்தில் தடை, அல்லது வீடு கட்டுகிற காரியத்தில் தடை, பிள்ளைகளுடைய திருமண காரியத்தில் தடை, கற்பத்தின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதிலே தடை, இந்த இடத்தை வாங்குகிற காரியத்தில் தடை. ஒன்றும் வாய்க்க மாட்டேங்குது, ஒன்று ஜெயிக்க மாட்டேங்குது, தடையாகியே போகிறது. ஒரு மனசோர்வோட இந்த இடத்தில் வந்திருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நீ உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவர் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். கர்த்தர் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதிரி ஏதோ ஒரு காரியம் வாய்க்கணும்னு தாகத்தோடு வந்திருக்கலாம். இயேசு உங்களுக்கு சொல்லுகிறார், இந்த வருடம் உங்களுக்கு காரியம் வாய்க்கும், நான் அதை வாய்க்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் ஜெயத்தை காண்பீங்க, காரியம் வாய்ப்பதை நீங்கள் காண்பீங்க. அதான் வாக்குத்தத்தம். அது ஆண்டவர் சொல்லுகிறார். சங்கீதம் 37 சங்கீதம் 5 வசனத்தில் கர்த்தர் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். ஆண்டவரே உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார், கர்த்தர் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். சரி, இந்த காரியம் நமக்கு வாய்க்கணுமானா நம்ம என்ன செய்யணும்? முதலாவது, தேவனுடைய வாக்குத்தத்தத்தை விசுவாசிக்கணும். இந்த வாக்குத்தத்தம் எனக்குரியது, ஆண்டவர் இந்த வாக்குத்தத்தத்தை எனக்கு தந்திருக்கிறார், உங்களுக்கு அதை சொந்தமாக்க வேண்டும். இந்த வாக்குத்தத்தம் எனக்குரியது என்று. அது அந்த காலத்தில் அவங்க எழுதி வைத்தது, இவங்க எழுதி வைத்தது, அதுக்கு சொன்னது, அப்படி சொல்லி கொண்டிருந்தால் நீங்கள் அற்புதத்தை காண முடியாது. அது அன்றைக்கு அவங்களுக்கு சொல்லப்பட்டதானாலும் இன்றைக்கு அந்த வாக்குத்தத்தம் நமக்குரியது, இன்றைக்கு அந்த வாக்குத்தத்தம் எனக்குரியது என்று நீங்கள் விசுவாசிக்கணும். அது மாத்திரம் இல்லை, இந்த வாக்குத்தத்தத்தை உங்களுக்கு உரிமையாக்கி கொள்வது மாத்திரம் இல்லை, அந்த வாக்குத்தத்தத்தை சொல்லி ஜெபிக்கணும். நீங்க இப்படி சொன்னீங்களே ஆண்டவரே, இதை செய்யுங்க, நீங்க இப்படி வாக்கு கொடுத்தீங்களே, அதை நிறைவேற்றுங்க. ஏனென்றால் நம்முடைய தேவன் வாக்கு மாறாதவர், சொல் தவறாதவர். அந்த வாக்குத்தத்தத்தை சொல்லி ஜெபிக்கும் போது கர்த்தர் அப்படியே காரியத்தை செய்கிறவர். என்னால் அவர் வாக்கு மாறாத தேவனாய் இருக்கிறார். இன்னைக்கு மனிதர்கள் வாக்கு கொடுப்பாங்க, மறந்து போயிடுவாங்க. இது மனிதர்களுடைய காரியம். ஆனால் தேவன் வாக்கு கொடுத்து விட்டால் அதை அப்படியே நிறைவேற்றுவார். கர்த்தர் ஒரு வாக்கு கொடுத்து விட்டால் அவர் சொல் தவறாத தேவன், வார்த்தை அப்படியே நிறைவேற்றுகிற தேவன். ஆனால் அந்த வாக்குத்தத்தை நிறைவேற இன்னும் சில காரியம் நம்ம செய்ய வேண்டும். இந்த வசனத்தை நல்லா கவனிங்க. அந்த சங்கீதம் 37 5வது வசனம் நான் திரும்ப வாசிக்கிறேன், நல்லா கவனிங்க. வசனத்தை கவனிங்க, கர்த்தருடைய வார்த்தையை கவனிங்க. உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். கர்த்தர் காரியத்தை வாய்க்க பண்ணணுமானா இந்த வசனத்தில் 2 காரியம் சொல்லப்படுகிறது. இந்த 2 காரியத்தில் நீங்க கவனம் செலுத்தணும். முதலாவது, உன் வழியை கர்த்தருக்கு நீ ஒப்புவிக்க வேண்டும். முதலாவது, உன் காரியம் வாய்க்கணுமா, உன்னுடைய காரியம் ஜெயிக்கணுமா, உனக்கு வெற்றி கிடைக்கணுமா, ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் நிறைவேறணுமா, உன் வழியை நீ கர்த்தருக்கு ஒப்புவிக்க வேண்டும். 2வது, அந்த வசனத்தை கவனிங்க. அங்க ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிற காரியம் என்ன? உன் வழிகளை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு. 2வது ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தர் மேல் நீ நம்பிக்கையா இருக்கணும். உன்னுடைய நம்பிக்கை யார் மேல? ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. உங்கள் நம்பிக்கை யார் மேல? உங்களுடைய வேலைக்காக, தொழிலுக்காக, எதிர்காலத்துக்காக, பிள்ளைகள் காரியமாக உங்களுடைய நம்பிக்கை யார் மேல இருக்கிறது? எதை நீங்கள் நம்புகிறீர்கள்? ஆண்டவர் சொல்லுகிறார், உன் வழியை நீ எனக்கு ஒப்புவித்து கர்த்தர் மேல நம்பிக்கையா இருக்கணும். பலவிதமான நம்பிக்கைகள் உலகத்தில் இருக்குது. பாருங்களேன், எரேமியா 17 அதிகாரம் 5 வசனத்தை வாசிக்க கேட்போம். மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புய பலமாக்கிக் கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயமுள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மனிதன் மேல் நம்பிக்கை வைத்து, நல்ல கவனிங்க, மனிதர்கள் மேல நம்பிக்கை வைப்பது, அவங்க பார்த்துக்கிடுவாங்க, அவங்க செய்வாங்க, அவங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, அவங்க என் தேவையை பார்த்து கொள்ளுவாங்க,
மனிதர்கள் மீது நம்பிக்கை வைப்பாரு. மனிதன் மேல் நம்பிக்கை ஒன்று. இரண்டாவது, சுயத்தின் மேல எனக்கு தைரியம் இருக்குது, எனக்கு பலன் இருக்குது, எனக்கு தாளந்து இருக்குது, எனக்கு திறமை இருக்குது, நான் செஞ்சிருவேன், நான் முடிச்சிருவேன், எனக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் இருக்குது. சுயத்தின் மேல நம்பிக்கை, மாம்ச புயத்தின் மேல் நம்பிக்கை. அப்படி நம்பிக்கை உள்ளவன் சபிக்கப்பட்டவனா, அது ஒரு சாபம். நீங்க கர்த்தரை நம்பாதபடி, உங்களை சிருஷ்டித்த தேவனை நம்பாதபடி மனிதர்கள் மேல நம்பிக்கை வைத்து உங்களுடைய சொந்த பலத்தின் மீது நம்பிக்கை வைத்தால் அது சாபம் என்பதாக வேதம் சொல்லுகிறது. நிறைய பேர் இந்த சாபத்தினாலே பாதிக்கப்பட்டு காணப்படுகிறீர்கள். என் படிப்பு, என் திறமை, என் முயற்சி, என்னால முடியும். சுயத்தின் மேல நம்பிக்கை. எனக்கு அவரை தெரியும், அந்த மினிஸ்டரை தெரியும், எனக்கு இந்த ஆளை தெரியும், அவரை தெரியும், அவர் பார்த்துக்கிடுவார், இவர் பார்த்துக்கிடுவார். மனிதர் மேல வைக்கிற நம்பிக்கை. அப்படி நீங்கள் தேவனை விட்டு விலகும் போது, நல்ல கவனிங்க, இந்த மாதிரி இப்போ ஒரு ஆள் மேல நம்பிக்கை வைக்கிறது தப்பா அப்படின்னு கேட்டால், நீங்கள் கர்த்தர் மேல நம்பிக்கை வைக்காம உங்கள் மேலையும் மனிதர்கள் மேல நம்பிக்கை வைத்து இருதயத்திலே கர்த்தரை விட்டு விலகுகிறவர்கள். நல்ல கவனி, உங்களை அறியாமலேயே உங்களுடைய இருதயத்தில் தேவனை விட்டு விலகிடுவீங்க. நீங்க ஜெபம் பண்ணுவீங்க, பைபிள் வாசிப்பீங்க, கர்த்தர் தான் எல்லாரும் சொல்லுவீங்க. ஆனா உங்களுடைய இருதயத்தில் நம்பிக்கை மனிதன் மேல இருக்கும், உங்க மேல இருக்கும். நான் பார்த்துக்கிடுவேன், நான் செய்திருவேன், அவரு சொல்லிட்டாரு, இவரு சொல்லிட்டாரு. நீங்க ஜெபம் பண்ணுவீங்க, பைபிள் வாசிப்பீங்க, ஆனா உங்களுடைய இருதயத்தில் தேவனை விட்டு விலகி விடுவீர்கள், உங்களுக்கே தெரியாது. அதனாலதான் பல சமயங்கள்ல தேவன் நமக்கு உதவி செய்ய வருவதை கூட தடுத்து நிறுத்துகிறார். ஏன் இவங்க உதவி செய்தவங்க திடீர்னு நிறுத்திட்டாங்க? ஏன் இவங்க எனக்கு வாக்கு கொடுத்தவங்க செய்யாம போயிட்டாங்க? எனக்கு உதவி செய்தவங்க பாதிக்கப்பட்டு போயிட்டாங்க. எதனால? உங்களுடைய நம்பிக்கை தேவன் மேல இல்லாம மனிதர்கள் மேல போகிறதுனால தேவன் அதை தடுப்பதற்காக சில தடைகளை உண்டு பண்ணுகிறார். உங்களை அறியாமலேயே உங்களுடைய நம்பிக்கை மனிதர்கள் மீது போய்விடுகிறது, சொந்த பலத்தின் மீது போய்விடுகிறது. அது சாபத்தை கொண்டு வரும், அது சாபத்தை கொண்டு வரும். உங்க நம்பிக்கை யார் மேல? ஒரு சமயம் வயதான தாய் தகப்பன்மார்கள், ஓல்டு ஏஜ் ஹோம், வயசானவங்களுக்கான ஒரு ஹோம், அதில் ஒரு பில்டிங் திறக்க கூப்பிட்டுருந்தாங்க. நான் போயிருந்தேன். எல்லாம் வயசான தாய் தகப்பன்மார் இருந்தாங்க. புதிதான ஒரு காரியத்தை ஆண்டவர் எனக்கு பேசினார். அப்போ அவங்கள்ட்ட நான் அது குறித்து விலைக்கு சொன்னேன். நீங்கள் நிறைய பேர் வருத்தப்படவங்களுக்கு பிள்ளைகள் இருந்திருப்பாங்க, மகன் மகள் பேர குழந்தைகள், அவங்கெல்லாம் நம்மளை மறந்துட்டாங்க, கைவிட்டுட்டாங்க. நம்ம இப்போ வந்து ஹோமில் வந்து உட்கார்ந்துருக்கிறோமே அப்படின்னு ஒரு மனத்தாங்கல், வருத்தம் உங்களுக்கு இருக்கலாம். பிள்ளை கைவிட்டுட்டான், மகள் கைவிட்டுட்டா, கஷ்டப்பட்டு படிக்க வச்சோம், கொண்டாட்டி பிள்ளை வந்த உடனே என் பெற்றோரை மறந்துட்டான், இப்போ நான் கஷ்டப்படுறேன். நிறைய வயதான தாய் தகப்பன்மார்கள் உள்ளத்தில் பாதிக்கப்பட்டு கஷ்டத்தோடு இருக்கிறதை நான் பார்த்துருக்கிறேன். இங்கே கூட நிறைய பேர் இருக்கிறீங்க, என் பிள்ளை கவனிக்கிறதே இல்லையா, என்னை மறந்துட்டான் ஐயா, என் பிள்ளைகள் இருந்து எனக்கு பிரயோஜனம் இல்லை, இந்த மாதிரி வயசான காலத்தில் கஷ்டப்படுகிறேன். அதனாலேயே நிறைய குடும்பத்தில் பிரச்சனை. நீ எங்களை மறந்துட்டு உன் பொண்டாட்டி நீ போகிற, உன் பிள்ளை நீ போகிற, நாங்கள் தானே உன்னை வளர்த்து ஆளாக்கணும். அதனால வீட்டில் மாமியார் மருமகள் சண்டை பிரச்சனை, நிறைய குடும்பத்தில் குழப்பம். எங்கே அதனுடைய வேறு இருக்குது தெரியுமா? ஆண்டவர் ஒரு புதிதான காரியத்தை எனக்கு கற்றுக் கொடுத்தார். நல்லா கவனிங்க, வயசானவங்க கவனிங்க. நீங்கள் உங்கள் நம்பிக்கையை பிள்ளைகள் மேலே வச்சுருக்கிறீங்க. வயசான காலத்தில் பிள்ளை கவனிச்சுக்கொள்ளும், மக கவனிச்சுக்கிடுவா அப்படின்னு சொல்கிறீங்க. உங்கள் நம்பிக்கை தேவன் மேலே இல்லாமல் உங்கள் பிள்ளைகள் மேலே இருக்கிறதுனால பாதிப்பு உண்டாகிறது. நீங்கள் என்ன சொல்லணும்? உன் பிள்ளைகிட்ட கூட, டேய், உன்னை நம்பி நான் கிடையாது, நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன். நீங்கள் பெரியவங்க சொல்ல ஆரம்பிங்க, என்னை கர்த்தர் நடத்தி இருக்கிறார், உன்னை படிக்க வைக்க கர்த்தர் எனக்கு கிருபை கொடுத்தார், உன்னை இதுவரைக்கும் படித்து ஆளாக்க எனக்கு உதவி செய்தவர் கர்த்தர், கடைசி வரைக்கும் என்னை கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். நீ இல்லாட்டா என்னை பார்த்துக்கொள்ள கர்த்தர் இருக்கிறான்னு நம்பிக்கையை கர்த்தர் மேல வையுங்க, உங்களுக்கு பிரச்சனையே வராது, கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். ஆமேன்னு சொல்லுங்க. இனிமே பிள்ளைகள் மேல நீங்க வருத்தப்படக்கூடாது. கவனிக்கவே மாட்டேங்கிறான், பிள்ளை கைவிட்டுதான், நான் தனியாக கஷ்டப்பட, உங்க வாயில வார்த்தை வரப்படாது. கர்த்தர் சொல்லுவாரு, பிள்ளை கைவிட்டான்னு நான் இருக்கிறல்ல, உனக்காக சிலுவையில ஜீவனை கொடுத்த நான் இருக்கிறல்ல, இதுவரை உன்னை காப்பாத்தினல்ல, இனிமேல் உன்னை காப்பாற்ற மாட்டேனா? கர்த்தரை சார்ந்து கொள்ளுங்கள், பிள்ளைகளை சார்ந்து கொள்ளாதங்க. எல்லா பெற்றோரும் அறிந்து கொள்ளுங்க. நீங்க தைரியமா சொல்லுங்க பிள்ளைகளை பார்த்து, உனக்கு கர்த்தர் உன்னை வளர்க்கறதுக்கு கொடுத்தார், உன்னை வளர்த்தன, ஆளாக்கின, உன்னை படிக்க வச்சேன், கர்த்தர் எனக்கு கிருபை தந்தார், நீ உன் காரியத்தை பார்த்துக்க, எங்களை கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். நீங்க தைரியமா சொல்லி பாருங்க, கர்த்தர் உங்களை வெட்கப்பட விட மாட்டார். அல்லேலூயா. உங்க நம்பிக்கை யார் மேல? ஒரு சமயம்
சென்னையில் எனக்கு ஒரு குடும்பத்தை தெரியும். அதில் ஒரு தாயார் எப்பவும் ஜெபிச்சுக்கிட்டே இருப்பாங்க, பைபிள் வாசிச்சுக்கிட்டே இருப்பாங்க, ஜெபிச்சுக்கிட்டே இருப்பாங்க. வீட்டு வேலை போக மற்ற நேரம்லாம் பார்த்தீங்கன்னா மடியில் பைபிள் இருக்கும், எப்பவும் பைபிள் வாசிப்பாங்க, ஜெபிப்பாங்க. நான் போனால் அந்த பைபிளை பற்றி, ஆண்டவரை பற்றி தான் நிறைய கேட்பாங்க. அவங்க ரொம்ப நல்ல ஒரு ஆவியில் நிரம்பி அந்நிய பாஷையில் ஜெபிக்கிறவங்க. கர்த்தர் வசனம் அப்படி தான் அவனுடைய லைஃப் நான் பார்த்துருக்குறேன். அப்போ ஒரு நாள் அவன்கிட்ட பேசிக்கிட்டு போது சொன்னான், ஐயா எனக்கு ஒரு மனசில் வருத்தம் ஐயா, உங்களுக்கும் ஒரு வருத்தமா? நீங்கள் எப்பவுமே ஜெபிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க, பைபிள் வாசித்துக்கிட்டே இருக்கிறீங்க, கர்த்தரோடு இருக்கிறீங்க, உங்கள்கிட்ட பேசினாலே நல்ல வசனத்தை பற்றி அழகாக சொல்கிறீங்க, நல்லா இருக்குது, உங்களுக்கு ஒரு வருத்தமா? என்ன வருத்தம்னு கேட்டேன். அவங்க சொன்னாங்க, 3 வருஷத்துக்கு முன்னால் நான் ஊரில் இருந்து நான் சென்னைக்கு வந்தேன் ஐயா. என் பிள்ளைங்க 3 பேர் சென்னையில் இருக்கிறாங்க, நல்ல வேலை செய்கிறாங்க, சம்பாதிக்கிறாங்க. நான் ஊரில் இருந்து வரும்போது ஒரு 300 ரூபா கடன் வாங்கிட்டு வந்தேன். அந்த காலத்தில் பஸ்ஸுக்கு போகிறதுக்கு பக்கத்து வீட்டில் 300 ரூபா கடன் வாங்கிட்டு வந்தேன். 3 வருஷம் ஆச்சு, அந்த கடனை திருப்ப அனுப்ப முடியல, கொடுக்க முடியல. எனக்கு அது ரொம்ப பாரமாக இருக்குது ஐயா. இந்த 300 ரூபா கடன்காரியாக நான் இருக்கிறேனே, அந்த கடனை திருப்பி கொடுக்க முடியலையே, எனக்கு ரொம்ப துக்கமாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஏன் துக்கப்படுறீங்க? உங்களுக்கு தான் பிள்ளைகள் இருக்காங்களே, நல்லா சம்பாதிக்கிறாங்களே. அதான் ஐயா, இந்த பிள்ளைகள் தந்துடுவாங்க, அனுப்பிடலான்னு சொல்லி ஆளுக்கு 100 ரூபா கொடுத்தா போதும், பிள்ளைகள் நல்லா 1000 சம்பாதிக்கிறாங்க. நான் கேட்டு பார்க்குறேன், ஒருத்தர் எனக்கு தர மாட்டேங்கிறாங்க. போனஸ் வருது, வருஷத்தில் ஒரு முறை போனஸ் ஆயிரக்கணக்காக பணம் வாங்குறாங்க, எல்லாத்தையும் பெட்டியில் பூட்டி கொள்கிறாங்க. எனக்கு ஆளுக்கு 100 ரூபா தரவங்களுக்கு மனம் இல்லை. 3 வருஷமாக நான் கஷ்டப்படுறேன், இந்த கடன் என்னை அழுத்திக்கிட்டே இருக்குதுயா, எனக்கு துக்கமாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. நான் உடனே அவன்கிட்ட கேட்டேன், இந்த 300 ரூபா எந்த நம்பிக்கையில் நீங்கள் கடன் வாங்கிட்டு வந்தீங்க? பக்கத்து வீட்டில் தெரிஞ்சவங்க, பழகினவங்க, நீங்கள் சென்னைக்கு போகிறீங்க, பிள்ளைகள் வேலை பார்க்குறாங்க, தந்துருவாங்கன்னு தந்துருக்குறாங்க, நீங்கள் எந்த நம்பிக்கையில் 300 ரூபா கடன் வாங்குனீங்க அப்படின்னு கேட்டேன். ஏன் அப்படி கேட்குறீங்க? 3 பிள்ளைங்க நல்லா சம்பாதிக்கிறாங்கல்ல, நான் பிள்ளைகளை வளர்த்து ஆளாக்குனேன், நல்ல 3 பேர் வேலை செய்கிறாங்க, அதனால அதை நம்பி தான் வாங்கினேன். அங்கே தான் நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்கன்னு. என்னையா சொல்கிறீங்க? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், என்னது சொல்லுங்க. நாங்கள் நீங்கள் யாரை நம்பணும்? யாரை நம்பி இருக்கணும்? கர்த்தரை நம்புறதுக்கு பதிலாக என் பிள்ளைங்க வேலை செய்கிறாங்க, என் பிள்ளைங்க சம்பாதிக்கிறாங்க, என் பிள்ளைங்க காசு கொடுப்பாங்க, அதை திருப்பி அனுப்பிடுவேன்னு உங்கள் பிள்ளைகள் மேலே நம்பிக்கை வச்சு கடன் வாங்குனீங்க. 3 வருஷம் ஆச்சு, கடன் அடைக்க முடியல. நீங்க கர்த்தர் மேல நம்பிக்கை வைக்காம உங்க இருதயத்தில் கர்த்தரை விட்டு விலகிட்டீங்க. இந்த குறிப்பிட்ட காரியத்தில் நீங்க கர்த்தரை விட்டு உங்களுடைய இருதயத்தில் விலகிட்டீங்க. என் பிள்ளைகள் சம்பாதிக்கிறாங்க, என் பிள்ளைகள் வருமானம் வருது, என் பிள்ளைங்க காப்பாற்றுவாங்க, உங்க நம்பிக்கை கர்த்தர் மேல வைக்கல. அப்படியே யோசிக்கிறாங்க, இது தப்பாயா? பிள்ளைகள் சம்பாதிக்கிறாங்களே, அதை நம்புறது தப்பா? அது பாவம் அல்ல, ஆனால் அது ஒரு தவறு. அது ஒரு தவறு தான். அதை வேதம் சொல்லுதில்ல. கர்த்தர் மேல நம்பிக்கை வைக்காம நீங்க மனிதர்கள் மேல நம்பிக்கை வைப்பது சாபம்னு எழுதி இருக்கிறது. உங்க பிள்ளைகளும் மனிதர்கள் தான். அப்போ ஒரு தாய் ஒரு பிள்ளை நம்ப கூடாதா? பிள்ளைகள் மேல நம்பிக்கை வைக்கிறது தப்பில்லை. உங்க தேவைக்காக நீங்க கர்த்தரை நம்பாம பிள்ளைகள் மேல நம்பிக்கை வச்சதுதான் தவறு. நீங்க கர்த்தர் மேல நம்பிக்கை வச்சிருந்தா பிள்ளைகளுடைய பெதடியில 4 தட்டு தட்டி கொடுறான்னு கர்த்தர் கொடுக்க வச்சிருப்பாரு. அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க கர்த்தர் மேல நம்பிக்கை வைக்காம பிள்ளைகள் மேல நம்பிக்கை வச்சதுனால அவங்களுடைய இருதயம் கடினப்பட்டு போச்சு. ஓ, அப்படி ஒன்று இருக்குதா? அப்பதான் யோசித்தேன், ஓ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேன், கர்த்தரை நம்பாம என் பிள்ளைகளை நம்பிட்டேனே, ஆண்டவரே என்னை மன்னியும். உடனே நான் சொன்னேன், ஆண்டவரே என் பிள்ளைகளை நம்பின அந்த தப்பை எனக்கு மன்னிங்க, இனி நான் உங்களை தான் நம்புவேன், நீங்க தான் எனக்கு எல்லாமே, இந்த 300 ரூபாயை நீங்க தாங்க ஆண்டவரே, நீ ஜெபம் பண்ணி பாருங்க. உடனே ஜெபிச்சாங்க, கண்ணை மூடி உடனே ஜெபிச்சாங்க பாருங்க. அடுத்த வாரம் நான் போயிருக்கிறேன், அவன் சொல்றான், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஐயா, நீங்க சொன்ன மாதிரியே என் பிள்ளைகளை நம்ப மாட்டேன், நீங்க எனக்கு 300 ரூபாய் கொடுங்க ஆண்டவரே, நீ ஜெபம் பண்ண. உடனே கர்த்தர் எனக்கு தந்து விட்டார். 300 ரூபாயை நான் அனுப்பிட்டேன் ஐயான்னு சொன்னாங்க. அல்லேலூயா. நான் கேட்டேன், உங்க பிள்ளைகள் காசு கொடுத்தாங்களா? இல்ல, என் பிள்ளைகளே இல்லாம வேறு ஒருத்தர் மூலமாய் கர்த்தரின் தேவையை சந்தித்து விட்டார். நீங்கள் எதிர்பாராத இடத்துல இந்த உதவி வரும். நீங்க ஒண்ணு நினைச்சுக்கிட்டே இருப்பீங்க, என் கணவர் சம்பாதிக்கிறாரு, வியாபாரம், கடை மேல நம்பிக்கை வைக்காதங்க, கர்த்தர் மேல நம்பிக்கை வைங்க. வியாபாரத்தின் மேல நம்பிக்கை வைக்காதங்க, அந்த வியாபாரத்தை ஆசீர்வதிக்கிற கர்த்தர் மேல நம்பிக்கை வைங்க. வேலை மேல நம்பிக்கை வைக்காதங்க, அந்த வேலையை கொடுத்த கர்த்தர் மேல நம்பிக்கை வையுங்கள்.
என் படிப்பு, என் வேலை, நான் சம்பாதிக்கிறேன்னு சொன்னீங்க, வேலை போயிடும். நம்பி இருக்கல வேலை. எத்தனை பேர் உடனே வேலை இழந்து போறாங்க? ஒரு நம்பிக்கை யார் மேல? கர்த்தர் மேல. ஹல்லேலூயா சொல்லுங்க. இப்ப எங்க தவறுகிறோம் என்பதை யோசித்து பாருங்க. ஏன் காரியம் வாய்க்கவில்லை? உங்களுடைய நம்பிக்கை கர்த்தர் மேல வரணும். எரேமியா 17ஆம் அதிகாரம் 7வது வசனம் வாசிங்க. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தர் மேல நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். உன்னுடைய நம்பிக்கை யார்? எதன் மீது நம்பிக்கை? உங்களுடைய பிள்ளைகள் மேலா? உங்களுடைய பெற்றோர் மேலா? உங்களுடைய கணவர் மேலையா? உங்களுடைய மனைவி மேலையா? உங்களுடைய வியாபாரத்தின் மேலையா? உங்களுடைய வேலைகள் மேலையா? எதன் மீது நம்பிக்கை வச்சிருக்கிறீங்க? நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன்னு சொல்லுங்க. இந்த வேலையே போனாலும் கர்த்தரை போஷித்து ஒழித்து வைக்க வல்லவராய் இருக்கிறான்னு சொல்லி பழகுங்க. அல்லேலூயா. எதன் மீது உடைய நம்பிக்கை? கர்த்தரையே தன் நம்பிக்கையா கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தர் தான் என் நம்பிக்கை. சூழ்நிலை பார்க்காதங்க. 118ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம் தான் பைபிள்ல மத்தி வசனம். அதை வாசிக்க கேட்போம். மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம். மனிதனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம். அடுத்த வசனம் சொல்லுகிறது, பிரபுக்களை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம். சிலருக்கு ஒரு எம்எல்ஏவை தெரிஞ்சுட்டா போதும், கை காலில் பிடிக்க முடியாது. எனக்கு அந்த எம்எல்ஏவை தெரியுங்க. நம்பிக்கையெல்லாம் எம்எல்ஏ மேல. ஆண்டவர் நமக்காக எம்எல்ஏவையும் பயன்படுத்துவார், மினிஸ்டரையும் பயன்படுத்துவார், சீஃப் மினிஸ்டரையும் பயன்படுத்துவார். நமக்காக யாரையும் அவர் பயன்படுத்துவார். ஆனால் நம்முடைய நம்பிக்கை கர்த்தர் மாத்திரம்தான். அவர் யாரையும் பயன்படுத்தட்டும். நம்முடைய நம்பிக்கை யார் மேல? மனிதன் மீது அல்ல, பிரபுக்கள் மீது அல்ல, கர்த்தர் மீது. கர்த்தர் மேல நம்பிக்கை வைங்க. உடைய வழிகளை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அது வாய்க்கும். அப்ப உடைய வழிகளை ஒப்பு கொடுத்து கர்த்தர் மேல நம்பிக்கை வச்சா காரிய வாய்க்கும். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். காரிய சித்தியோ கர்த்தரால் வரும். அவர் காரியத்தை சித்திக்க பண்ணுகிற தேவன், வாய்க்க பண்ணுகிற தேவன். நம்ம என்னதான் முயற்சி பண்ணாலும், பிரயாசப்பட்டாலும், நம்முடைய திறமைகளை பயன்படுத்தினால், எத்தனை பேர் நமக்கு உதவி செய்தாலும் கர்த்தர் தான் காரியத்தை வாய்க்க பண்ண முடியும். விசுவாசிங்க. அப்ப ஜெபிக்கலாமா? தகப்பனே, நீர் கொடுத்த வாக்குத்தத்தத்திற்காக ஸ்தோத்திரப்பா. இயேசுவே, நீங்க எனக்கு வேணும். என் உள்ளத்துல நீங்க வரணும், எனக்குள்ள தங்கி இருக்கணும், என் பாவத்தெல்லாம் மன்னிக்கணும்னு சொல்லி யார் யார் இப்ப ஜெபிக்கிறாங்களோ அந்த பிள்ளைகளுக்கு இரக்கம் காட்டுங்கப்பா. நீங்க மன்னிக்கிற தேவன் அல்லவா, மனதுருக்கமுள்ள கர்த்தர் அல்லவா. இந்த நாள் முதல் நீங்க கூட இருந்து இவங்க காரியத்தை எல்லாம் ஜெயமாக்கி கொடுங்கப்பா. வேலை தேடி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல வேலை கொடுத்து ஆசீர்வதித்து உயர்த்தி அவங்களை கனப்படுத்தி காரியத்தை வாய்க்க பண்ணுங்கப்பா. பிசினஸுக்காக முயற்சி எடுக்கிறாங்க, வியாபாரத்துக்காக பிரயாசப்படுறாங்க, வாய்க்கையிலேயே நீ கலங்குறாங்க. நீங்க வாய்க்க பண்ணுகிற தேவன். இயேசுவின் நாமத்தில் ஜெயம் உண்டாகட்டும். வாய்க்க பண்ணி ஆசீர்வதிங்க. திருமண காரியத்தை வாய்க்க பண்ணி அவளை மகிழ பண்ணுங்க. கற்பத்தின் கனி இல்லையே என்று பல வருஷமா கலங்குறாங்களே, இந்த வருடம் அதை வாய்க்க பண்ணுங்க. அந்த ஆசீர்வாதம் அவளுக்கு உண்டாகட்டும். நன்மைகளை செய்து அவளை மகிழ பண்ணும்படிக்கு நான் ஜெபிக்கிறேன் அப்பா. வீடு கட்டுகிற காரியத்தை வாய்க்க பண்ணி ஆசீர்வதிங்க. பில்டிங் கட்டுகிற காரியம், நிலத்தை வாங்குகிற காரியம், பிள்ளைகள் காரியம், எந்த காரியத்துக்கு முயற்சி எடுக்கிறார்களோ இயேசுவின் நாமத்தில் அவைகள் வாய்க்கட்டும், அவைகள் ஜெயமாகட்டும். அந்த அற்புதத்தை கண்டு மகிழட்டும். இன்றைக்கோடு தடைகள் எல்லாம் விலகி போகட்டும். இயேசுவின் நாமத்தினாலே தடை உண்டு பண்ணுகிற சாத்தானுடைய வல்லமைகளை கடிந்து கொள்ளுகிறேன். காரியங்களை வாய்க்க பண்ணி மகிழ பண்ணும். ஆண்டவர் ஆசீர்வதித்ததற்காய் ஸ்தோத்திரம். வியாதிப்பட்டு பலவீனப்பட்டு இதனால் என் வாழ்க்கைப்படி ஆகிவிட்டது என்று கலங்கி நிற்கிற பிள்ளைகளை பாரும். உம்முடைய தழும்புள்ள கரத்தினால் தொடும். சகல வியாதிகளும் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். சகல நோய்களும் வலிகளும் வேதனைகளும் மறையட்டும். அற்புதமான சுகம் இந்த பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும். மரண கட்டுகள் மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் சுகம் கொடுத்த இயேசுவுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென்.